குக்கிங் பேசிக்ஸ் சீரீஸில் சாதத்தை வடித்து செய்கிறதுக்கு முதல்ல நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், என்ன மாதிரி பண்ணால் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல சமைக்கிறவங்களுக்கான இந்த டிப்ஸு. முதல்ல அரிசியை நம்ம எவ்வளோ வேணுமோ அளந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதை நல்லா 2 தடவை 3 தடவை கழுவிட்டு முழுகிற அளவுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே தண்ணி இருக்கிற மாதிரி ஊற வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம எல்லோரும் பண்ண வேண்டிய விஷயம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஊறலாம், நல்லாயிருக்கும். ஊறிய பிறகு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு முதலையே ஊற வைக்கணும். தண்ணியை அதுக்கப்புறம் வடித்தாக்கா நிறைய சத்துக்கள் அதுலேயும் போகலாம். இப்போது தண்ணி இந்த பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன். நல்லா கொதி வர்றப்போ இந்த அரிசியை அதில் சேர்க்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா அது நிறையா தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியும் இதில் ஊற்றுவாங்க. அது டெம்பரேச்சரை மாற்றும். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் அடுத்த கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெடி ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஏன்னா பொங்கி வரும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் கலந்து விடணும். ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். ரொம்ப குறைச்ச தணலில் வைக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டெடியாக கொதிச்சுட்டே இருக்கிற மாதிரி தணல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு சாதம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டு பார்க்கணும். கிட்டத்தட்ட பச்சரிசியாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டு புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேகுது. இந்த மாதிரி வைக்கிறப்போ அது வேகிற தன்மையை பார்த்திங்கனாலே இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆக இந்த மாதிரி கொதி வரும். நல்லா வெந்து முடித்ததும் ஒரு நல்ல ஒரு மணம் வரும். நம்ம அங்கே இருந்தாக்க நம்மளுக்கு அந்த மணத்தை வச்சுட்டு ஓகே சாதம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வேகிற பதம் பார்த்திங்கன்னா இப்படி கீழிருந்து மேலாக வரும். நம்ம முதல்ல வெந்ததுக்கும் இப்போ வேகிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த டிஃப்ரென்ஸை நம்மளுக்கு பார்த்தாலே புரிஞ்சிக்க முடியும். இது பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் தாங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்கள். இப்படி வேகிறது வேறு, கீழே இருந்து மேலே திரும்ப நல்லா வரும். அந்த அளவுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியில் இது கையில் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்க்குறப்ப நம்ம கையில் இப்படி அமுக்கிறப்போ கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஒரு சின்ன கட்டி மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். பெரியவங்க எல்லாம் இருக்கிறப்ப தான் நம்ம இந்த மாதிரி வடிக்கிறோம். அதனால் அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு துணியை இது சணல் துணி, நம்ம காட்டன் துணி கூட கிடைக்குது. எது கிடைச்சாலும் நம்ம நல்லா நனைச்சி பிழிஞ்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் ஓட்டை ரொம்ப சின்னதாக இருந்தால் கஞ்சி சரியாக வழியாது, ஓரளவுக்கு இருக்கணும். ஏன்னா ரொம்ப தண்ணி கம்மியாக வச்சாலும் கஞ்சி சுற்றிக்கிட்டாக்க நம்மளுக்கு சாதம் கஞ்சியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ அதை மேலே கட்டிட்டு இந்த மாதிரி வடித்தாச்சு. வடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த கேப் இருக்கணும் அந்த சைடில். அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி முழுசுமாக அதில் வடியும். ஒரு சிலர் ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு அது மேலேயும் நிற்கிற மாதிரி வைப்பாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். சிங்கில் போடுறவங்க இந்த மாதிரி கிச்சனில் செய்கிறது பழக்கம் உண்டு. ஒரு பிகினராக இருக்கிறப்ப பார்க்குறது இந்த பொசிஷன் இப்படி கிராஸாக இருந்தால் தான் அந்த தண்ணி முழுவதுமாக வடியும். அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் நேரம் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes அப்படி வச்சுருந்துட்டு கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த சாதத்தை அதுக்குள்ளார நல்லா குலுக்கி விட்டுட்டு இந்த துணியை எடுத்துட்டு நம்ம அலசி போட்டுடணும். இந்த மாதிரி செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க திரும்பவும் நம்ம இதை எடுத்து ஸ்டவ் மேலே ஒரே ஒரு செகண்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு செகண்ட் வச்சு எடுப்போம். அது மாதிரி வைக்கிறப்போ கீழே இருக்கிற ஒரு சில அதாவது கொஞ்சமாக மாய்ஸ்சர் இருந்தனாக்கா கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் எவாப்ரேட் ஆகிடும். இந்த மாதிரி வச்சுட்டு உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, வச்சுட்டு எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம இப்போ நம்ம கேசரோலையோ இல்லை எதில் வேணுமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அழகுக்கு நமக்கு இவ்வளோ வந்திருக்கு. ஒரு அழகுக்கு சாதம் வேகும்போது குறைவான தண்ணீர் இருந்தாலும் ஒரு மாதிரி கஞ்சி அதோடு இருக்கிற மாதிரி இருக்கும். சரியான தண்ணியில் நல்லபடி வேகணும். அது ஒரு பாயிண்ட் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம அரிசி பழைய அரிசியா புது அரிசியா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேகும் நேரம். பழைய பச்சரிசியாக இருந்தாலும் சரி, பழைய புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும். புதுசாக இருந்ததுனாக்கா சீக்கிரமாக வெந்துடும். அரிசியை ஒலை கொதிக்கிறப்போ நம்ம போடுறப்போ முடிஞ்ச வரைக்கும் அந்த அரிசி ஊற வச்சதில் தண்ணி அதிகம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்து போடணுங்க. ரொம்ப கொஞ்சமாக தண்ணி இருந்ததுன்னா அதில் ஊற்றலாம். அதிக தண்ணீரோடு அதில் போடக்கூடாது. அது டெம்பரேச்சரை ஆல்டர் பண்ணுறப்போ நம்மளுக்கு அதுலேயும் உள்ளே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தோணும். அதனால் பழைய அரிசியாக இருந்தால் எப்போவுமே நல்லது. புது பச்சை அரிசியாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். கவனம் தேவை. ஒரு பிகினராக இருந்தால் இந்த விஷயங்கள் மனசில் கொண்டா போகிறோம்.